பாஜகவுக்கு அதில் என்ன சார் அக்கறை? விஜய் பக்கம் கொண்டு போய் செங்கோட்டையனை சேர்க்கணுங்கிற தேவை பாஜகவுக்கு என்ன இருக்கு? அதிமுகவில் பழனிசாமி அரட்டுறதுக்கு எங்கள் சொல்படி எங்களுக்கு இத்தனை சீட்டு வேணும், இல்லாட்டி சில விஷயங்கள் நடக்கும், ரெட்டலையை முடக்குவோம், எனக்கு பாரு உன் கூட இருந்த ஆளுகள் பூரா சதைச்சு போயிடுச்சு, உன் பார்ட்டிகிட்ட ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்ட்டு மிரட்டுறதுக்காகவே இப்படியெல்லாம் ஒரு ஐடியா கொடுத்து பண்ணுறாங்க. அவங்க கூட்டணிக்குள்ளே தானே அவர் இருக்காரு. யார் கூட்டணிக்குள்ளே? பாஜக கூட்டணியில் தானே இப்போ எடப்பாடி எல்லாம் ஒரே கூட்டணியில் தான் இருக்காங்க. பாஜக கூட்டணியில் இருந்தால் கூட பாஜக கேட்குற சீட்டை பழனிசாமி கொடுத்துருவாரா? ஏன் கொடுக்க மாட்டாரா? எத்தனை சீட்டு கொடுப்பாரு நீங்கள் சொல்லுங்களேன், எவ்வளோ கொடுப்பாரு? எவ்வளோ கொடுப்பாரு? எனக்கு தெரிஞ்ச அவங்களுக்கு 10 சீட்டு 15 சீட்டு கொடுக்கலாம். அவங்க கேட்குறது 80 சீட்டு கேட்குறாங்க. எப்படி வாய்ப்பு இருக்கா? அதுக்கு வாய்ப்பு குறைவு தான். பிறகு அப்போ இது ஒரு மிரட்டல் கூட்டணி. மிரட்டல் கூட்டணி தான், இன்னமும் மிரட்டல் கூட்டணி தான் தொடரும். அமித்ஷா ஏதோ 10ஆம் தேதி 30ஆம் தேதிக்கு மேலே வரப்போகிறாராம், வந்து விஜய் மீட் பண்ணுறது மாதிரி பேசுகிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இருந்தாலும் பழனிசாமியுடைய நிலைப்பாடு நிரந்தரமான ஒரு நிலைப்பாட்டில் இல்லைன்றதை அவருடைய செயல்பாடு காட்டிக்கிட்டு இருக்கு. அதனால தான் அதிமுக வீழ்ச்சி அடைஞ்சு போய்கிட்டு இருக்கு.